என் பெயர் வசந்தலட்சுமி. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். வெள்ளையனை எதிர்த்து போராடுற வீரத்தை தெரிந்த முன்னிறுத்தி வீரர் தெரியாத முன்னிறுத்து உச்சத்தை அச்சப்படைக்கும் பார்வை சிவகாயின் சீமை பெண்ணாட்சி என வீரமுகை கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிய கூறுவோல் கொண்டு சீரிப்பாயும் புலிங்கட் மேகத்தை உடைய வீரமுகை வேல்நாச்சாரை பற்றி பேச போகிறேன். வேல்நாச்சார்கள் 1730ஆம் ஆண்டு இராமபுரத்தில் முத்து விஜயராகவனாரின் முத்தாட்டாளர்களுக்கு வீரமங்கை பிறந்தார். கல்வி, குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, களரி, ஈட்டி எறிதல், யானை ஏற்றம், தமிழ், ஆங்கிலம், உருது போன்றவற்றை நன்கு அறிந்து வைத்திருந்தார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கையின் சீமை மன்னர் முத்துவடுகநாத மணந்து பட்டத்து ராணியானார். பின்பு அவர்களுக்கு ஒரு குட்டி இளவரசி பிறந்தது. அந்த குட்டி இளவரசியின் பேர் வெள்ளச்சி. ஆங்கிலேயர்களை எடுத்து போராடின வீரராக முத்துவடுகநாதர் இருந்தார். ராணி வேலுநாச்சியாரும் பட்டத்து ராணியாகவும் படை தளபதியாகவும் இருந்தார். 2000 படை வீரர்கள் அவரது ஆணைக்கும் கண் அசைவுக்கும் கட்டுப்பட்டு நின்றிருந்தனர். சின்ன மருதும் பெரிய மருதும் சேனாதிபதியாக வலம் வந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு வரிக்கு போராடின முத்துவடுகநாதர் சிவகங்கையின் சீமை ரத்தாறு ஓடினாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, வரியை கொடுக்க மாட்டேன் என்றே கர்ஜித்தார். இந்த வார்த்தை கேட்ட ஆங்கிலேயர்களுக்கு கோபத்தை தூண்டிவிட்டது. நான் நாச்சியார் துணையுடன் நிற்கும் பொழுது ராஜாவை ஒன்றும் செய்ய முடியாது என்று திட்டமிட்டார். ஆங்கிலேயர் பான்சோரும் ஸ்மித்தும் நாங்கள் ராஜாவை பார்க்க வருவதாகவும் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என ராணிக்கு ஒரு கடிதம் எழுதினார். ராஜாவும் காளையார் கோயிலுக்கு தனியாக சென்றார். ஆங்கிலேயர் சுற்றி வைத்து துப்பாக்கி முனையை சுட்டுக் கொண்டனர். இதை அறிந்த ராணி புயல் போல் சீறினார். யாரை போல் கர்ஜித்தார். முத்துவடுகநாதர் உடனே சபதம் செய்தார். ஆங்கிலேயரை நாட்டை விட்டு விரட்டுவேன் என்று சபதம் செய்தார். ராணியும் சேனாதிபதி சின்ன மருதும் பெரிய மருதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான படையை உருவாக்கினார்கள். தங்கும் இடமெல்லாம் படையை பலப்படுத்த வாழ்வீச்சு போன்றவற்றை பயிற்சி செய்தார்கள். செல்லும் வழியில் ராணிக்கு தாகம் எடுத்தது. உடனே உமையாளன் பெண் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுத்தார். அந்த தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுத்த உமையாளை ஆங்கிலேயர் சுட்டுக் கொண்ட ராணியும் தலைமறைவாக வந்து உமையாள் பாதத்தின் மேல் அவர் தாலியை கழற்றி வைத்து வழங்கினார் என்று புராணம் கூறியது. கொல்லங்குடி, பழங்குடி, சிறுமலை, மல்லக்கோட்டை என பல ஊரில் சென்று ஆங்கிலேயர்களுக்கு எதிரான படையை உருவாக்கினார்கள். பின்பு விருப்பாட்சியிலிருந்து கோபாலநாயகரை சந்தித்து உதவி கேட்டார் ராணி. கோபாலநாயகரும் தங்கையிடம் கொடுத்து உதவினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்படும் வீரராக கோபாலநாயகர் இருந்தார். இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து புளிய மரத்தில் தூக்கிவிட்டனர். ராணி ஹைதருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் ஹைதரிடம் ஒரு பதிலும் வரவில்லை. 3 வீரர்களும் ஹைதரை நேரில் போய் சந்தித்தனர். ஹைதரை முன்பு 3 வீரர்களும் நின்றார். உடனே ஹைதர் அலி ராணி எங்கே என்று கேட்டார். நல்லுக்கும் வீரர் அவர் தலை பாகையை கழித்து சிங்கம் போல் பார்த்தார். வீரர்களின் வேடத்தில் இருக்கும் ராணியை பார்த்து பிரமித்தார் ஹைதர் அலி. ஹைதரையும் ராணியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ராணிக்கு நன்றாக உருது தெரிந்தால் உருதில் பேசினார். ஹைதர் அலி அவரது உருது ஆற்றலையும் அவர் போர் கலையும் பார்த்து பிரமித்தார். ஹைதர் அலி அவரது படை ஏவுகணை கொடுத்து உதவினார். அக்காலத்தில் ஆங்கிலேயர் ஹைதர் அலி பற்றி சற்று பிரமித்தனர். விருப்பாட்சி கோட்டையில் 5000 படை வீரர்களை பெண்கள் படையை கொண்ட வீரர்களை உருவாக்கினார்கள். பின்பு எல்லா படைகளையும் ஒன்று சேர்த்து சிவகங்கையில் ஆங்கிலேயர் நோக்கி படையெடுத்தார்கள். இந்த போராட்டத்தில் குயிலி என்ற பெண் பெரும் பங்கு வகித்திருந்தார். ராணியின் வீரத்தை பார்த்த ஆங்கிலேயர் பான்சோரும் ஸ்மித்தும் நாட்டை விட்டு ஓடி சென்றனர். 50 வயது வரையும் ராணி நாட்டை ஆட்சி செய்தார். பின்பு தனது மகள் வெள்ளச்சிக்கு ராணியாக முடிசூட்டினார். வேலுநாச்சியார் போல்